அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோகமரம் பூக்கவில்லை. கதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் வாங்க. அன்று காலை எழுந்ததுமே சவிதாவிற்கு நேரம் பறந்து கொண்டிருந்தது. ஊரில் இருந்து நீலா அண்ணியின் பெற்றோர் வரப்போகிறார்கள் என்ற கடிதம் வந்தது முதல் வீடே அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. நீலாவின் பெற்றோர் மதுரையிலிருந்து வரப்போகிறார்கள் என்றதுமே கிருஷ்ணவேணி ஆர்ப்பாட்டமே செய்துவிட்டாள். வராதவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு படுக்கை அறையை ஒழித்து கொடுத்துடணும், படபடத்தாள் நீலா தாமோதரன். குழந்தைகளுக்கு தனி அறை தேவை, மேலும் வருவது அவளது பெற்றோர்களாயிற்றே. கிருஷ்ணவேணி எக்காரணம் கொண்டும் தனது சுக சௌகரியங்களை தியாகம் செய்யாத பிறவி. பானுமதியோ தாய் 8 அடி என்றால் தான் 16 அடி பாயிர குணசாலி. இருவரும் சுயநலவாதிகளையே பெரிதாக எண்ணுகிறவர்கள். அவர்களது வசதிக்கு ஏற்றவாறு ஆனந்தன் டூர் புறப்பட்டு விட்டிருந்தான். ஆனந்துதான் திரும்பி வர 10 நாளாகுமே. அவங்க படுக்கை அறையை சம்பந்திகளுக்கு கொடுத்துட்டா போகுது. கிருஷ்ணவேணி அம்மாள் தீர்மானித்து விட்டிருந்தாள். அந்த வீட்டில் அவள் சொன்னால் சொன்னதுதான். நாளைக்கு சஷ்டி, தலைமொழிகிட்டுத்தான் சமைக்கணும், நினைப்பிருக்கா? முதல் நாள் இரவே சவிதாவை அதட்டியிருந்தாள் மாமியார். சஷ்டி விரதம் இருந்தால் நாகசாபம் தீரும், அது போனால்தான் நல்லபடியாக குழந்தை பிறக்குமாம். ஒருமுறை மாமியார் சுருக்கென்றது நினைவிற்கு வந்தது. காலையில் எழுந்ததுமே அறையை சுத்தம் செய்து வைத்தாள் சவிதா. 2 நாட்களுக்கு முன்னதாகவே ஆனந்த் கம்பெனி விஷயமாக டூர் போயிருந்தான். நீ அம்மா ரூம்ல படுத்துக்க, நான் வர 1 வாரத்துக்கு மேலாகும், புரியுதா? மனைவியை எச்சரித்து விட்டு போயிருந்தான். அவள் எதுவுமே பேசும் நிலையில் இல்லை. தனது அன்றாட தேவைகளை எடுத்து ஒரு தோல் பைக்குள் எடுத்து வைத்தாள். புதிய படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகளை எடுத்து படுக்கையை மாற்றினாள். அன்றைய ஆபீஸ் உடைகளை மட்டும் தயாராக எடுத்து வைத்துக் கொண்டாள். குளித்து சமையலறைக்குள் புகுந்தவளுக்கு அதற்கு பிறகு நேரம் போனதே தெரியவில்லை. பாயாசம் காய்ச்சனும், சேமியாவே செய்திடு, பச்சடிக்கும் ஆப்பிளை பொடியா நறுக்கி விடு, உருளைக்கிழங்கைத்தானே பொரியல் செய்திருக்க, கத்திரிக்காயை சாம்பார்ல போடாதே, சம்மந்தி அம்மாவுக்கு கத்திரிக்காய் அலர்ஜியாம். பொரிந்து கொட்டியபடி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடை போட்டாள் கிருஷ்ணவேணி. வழக்கம்போல் நகத்தை கொறித்து கொண்டு புத்தகத்தில் மூழ்கி கிடந்த பானுமதி சோம்பல் முறித்தாள். நீலா அண்ணி அண்ணன் குழந்தைகளுடன் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு போவதில் மும்முரமாக இருந்தனர். மாமனார் விஜயத்தின் பொருட்டு தாமோதரன் அன்று லீவு போட்டு இருந்தான். மசன்னு சமையல் அறையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காதே, நேரம் ஆயிடும். தாமோதரன் மனைவியை அன்புடன் கடிந்து கொண்டான். சவிதாவிற்கு மனதினுள் சிறு எரிச்சல். காலை வேலை அமர்க்கலத்தில் ஒரு நாள் கூட சமையல் அறை பக்கம் தலைகாட்டி அறியாதவள் நீலா. அவளது பெரிய மைத்துனரும் அல்லவா அதை நம்புகிறார். அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவனவன் பெஞ்சாதி உடம்பை தேய்த்து கொள்ளக்கூடாது, அவ்வளவே. நான் மட்டும் விதிவிலக்கு. சவிதா முகத்தில் வேர்வை துளிகள் பெருக்கெடுத்தன. ஸ்நானம் செய்த ஈரக்குந்தலை அப்படியே அள்ளி முடிந்ததில் தலைவலி மண்டையை பிளந்தது. போதாத குறையாக மாமியார் அவள் முதுகுப்புறம் நின்றபடி ஓடும் குதிரையை சாட்டையால் சொடுக்குவது போல் அதிகாரம் செய்து கொண்டிருந்தாள். சவிதாவிடம் ஒரு குணம், அவளிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டால் அவளாகவே ஒழுங்காக எல்லாவற்றையும் முடித்து விடுவாள். ஆனால் எவராவது அவளது வேலைகளில் தலையிட்டு இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று கூற ஆரம்பித்து விட்டால் தடுமாற்றம்தான். கையில் இருப்பவையெல்லாம் குழப்பம்தான். காப்பியை ஒட்டுமொத்தமாக கலக்காதே, அவங்க ஒவ்வொருத்தரா தனித்தனியா காப்பி போட்டு சாப்பிடுகிறது தான் பழக்கமாம். சவிதா மௌனமாக தலையாட்டினாள். பதில் பேசினால் கிருஷ்ணவேணி எரிந்து விழுவாள். அன்று அவளது வங்கியில் ஆடிட் கெடுபிடி வேறு. வீடு திரும்ப நேரமாகும் என்று சொன்னால் என்ன நடக்குமோ என்ற கிளி. இதர நாட்களாக இருந்தால் அவள் சாயந்தரம் வர நேரமாகும் என்று கூறிவிட்டு புறப்படுவாள். ஆனால் அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அவளால் எதுவுமே கூற இயலாமல் மனதினுள் ஒரு புழுக்கம். பானுமதி உரக்க குரல் கொடுத்தாள். எனக்கு காலேஜுக்கு நேரமாகுதுமா, இதோ 1 நிமிஷம் என்றபடி சாப்பாடு மேஜை மீது தட்டுக்களை வைத்தாள் சவிதா. அவளும் ஒரு வாய் அள்ளி போட்டுக்கொண்டு கிளம்ப வேண்டும். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா? பாயாசத்துல சக்கரை கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். ஏலக்காய் பொடி செய்து போட்டியா? மனமே இல்லையே. கிருஷ்ணவேணி தொணதொணத்தாள். என்னம்மா, எனக்கு பசி உயிர் போகுதே, நீ பாட்டுக்கு வளவலன்னு. மகள் எரிந்து விழுந்தபடி சாப்பாடு மேஜை அருகே தொப்பென்று அமர்ந்தாள். கிருஷ்ணவேணி மகளை ஆதரவுடன் பார்த்தாள். சாப்பிடுமா, ஆனா இந்த ட்ரெஸ்லயே காலேஜ் போக போற என்று கேட்டாள். ஏனாம், இந்த மிடி ட்ரெஸ் இப்ப ஃபேஷன், இதற்கு என்னவாம் சீறினாள் மகள். கொம்பேரி முக்க நாட்டமா அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நிக்குது. நல்லா ஒரு சேலை கட்டக்கூடாது?
என்று சம்மந்தி விட்ட அம்மா கூறிவிட்டால் என்ன செய்வது என்று உள்ளூர பயம் கிருஷ்ணவேணிக்கு. மகளிடம் உண்மையை விண்டு வைத்தால் அவள் பத்திரகாளி ஆகிவிட மாட்டாளா? சரி சரி, சாயங்காலம் நல்லா ஒரு சேலையை எடுத்து கட்டிக்க. உங்க அண்ணியோட அம்மா பார்த்தா. அவள் முடிக்கு முன் மகளின் முகம் கோணியது. உதட்டை பிதுக்கிவிட்டு, என்னை பொண்ணு பார்க்க அவங்க வீட்டில் பிள்ளை ஏதாச்சும் இருக்காமா? கேலி செய்தாள். தாயின் குரலில் கனிவு. அவங்களுக்கு அன்னார் மகன் அமெரிக்காவில் வேலையில் இருக்கான். அடுத்த மாசம் இந்தியா வரானாம். அதுக்காகத்தான் சொன்னேன், ரகசியமாக கூறினாள். வரட்டும், அதுக்கு நான் என்ன ஷோகேஸில் நிற்கிற பொம்மையா? அலங்காரம் செய்துகிட்டு நிற்கிறதுக்கு? இதை பாருங்கம்மா, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம், அழுத்தமாக கூறியபடி தட்டில் பிரதிபலித்த தன் முகத்தை வெறித்தாள் பானுமதி. சவிதா தட்டில் சோற்றை பரிமாறி குழம்பை ஊற்றினாள். நெய்யை விடப்போனவளிடம், ஐயையோ, கொழுப்பு சத்து வேணாம், உடம்பு ஊதி போகும், நான் டயட்ல இருக்கேன் என்றாள் உரக்க. நல்லா இருக்கு, வளர்ற பொண்ணு, டான்ஸ் வேற ஆடுற, உடம்புல சத்து வேண்டாம், சாப்பிடு, தாயார் உரிமையுடன் அதட்டினாள். எனக்கு கொழுப்பு சத்து வேணாம், சின்னன்னிக்கு தான் கொழுப்பு வேணுமாம், நெய் போட்டு சாப்பிடட்டும். சீண்டலுடன் தட்டில் இருந்த சோற்றை பிசைந்தாள் பானுமதி. சவிதாவுக்கு நெஞ்சினில் முல்லை போல சுரீர் என்று வேதனை. கொழுப்பு உன் உடம்பு நாக்கு எல்லாத்துலேயும் ஏறி இருக்கு. உனக்கு நெய் தேவையில்லைதான், ஆனா ஓடா தேய்ந்து போற எனக்கு கொழுப்பு தேவைதான். சொல்ல துடித்த நாக்கை சட்டென அடக்கி கொண்டாள். அப்படி பேச முடியாதபடி அவளை அடக்கிவிட்டு போயிருக்கிறானே அவளது கணவன். சவிதா ஒரு வினாடி தட்டையே வெறித்தாள். பிறகு ஒரே அல்லாக உணவை முடித்துக்கொண்டு எழுந்தாள். அண்ணியின் பெற்றோர் வருவதற்குள் ஆபீஸுக்கு கிளம்பிவிட வேண்டும். வீட்டில் தங்கினால் ஆபத்து. சாப்பிட்ட தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு பானுமதி ஓடி சென்று கையை கழுவி கொண்டாள். அவள் எச்சி தட்டை தீண்டாதவள். சவிதா தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு மேஜையை துடைத்து வைத்தாள். ஆபீஸ் புறப்படுவதற்கு முன் காலையில் தயாரித்து வைத்திருந்த எலுமிச்சம்பழச்சோற்றையும் ஊறுகாயையும் டப்பாவினுள் அடைத்தாள். பிளாஸ்டிக் பையினுள் அதை அடக்கம் செய்தாள். தயாராக வைத்திருந்த நீல நிற ஆர்கண்டி வாயில் சேலையை மாற்றி கட்டிக்கொண்டு கண்ணாடியில் ஒரு வினாடி அழகு பார்த்தாள். மாநிறம்தான் என்றாலும் நாகரிக ஒப்பனையில் அவள் அழகியாகவே விளங்கினாள். கழுத்து வரை புரண்ட கூந்தலை கிளிப் போட்டு ஒதுக்கியிருந்தாள். வட்டமான பொட்டும் எல்லை கோடுகளான இரு வில் புருவங்களும் அகன்ற கண்களுமாக அவள் பளிச்சென்றுதான் விளங்கினாள். நீலா அண்ணியைப் போல வைரமூக்குத்தி மூக்கில் மின்னாவிட்டால் என்ன? நீண்ட கூர்மையான நாசி, அழகிய அளவான உதடுகள், கச்சிதமான உடற்கட்டு, காதுகளிலும் கைகளிலும் பணக்காரக்கலை பகட்டாக தெரியாவிட்டால் என்ன? காதில் சிறிய முத்துத்தோடும், கையில் வளையல், கழுத்தில் மெல்லிய சங்கிலியுமாக அவள் கவர்ச்சியாகத்தான் இருந்தாள். இல்லாவிட்டால் கிருஷ்ணவேணி அம்மாள் அவளை மருமகளாக அந்த வீட்டுப்படி ஏற விட்டிருப்பாளா? கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.